இன்னைக்கு நாங்கள் டீ குடிக்க மட்டுமே வந்திருக்கோம். இன்றைக்கும் டீ குடிக்க மட்டும்தான் வந்திருக்கோம். வேறு எதாவது ஆர்டர் பண்ணியா? ஏன் குடிக்கிற மாதிரி தூண்டியில் போட்டோம்னா அப்படிங்கிறான். அதுக்கு மேலே கட் பண்ணிருந்தேன். இதெல்லாம் கட் பண்ண மாட்டேன். வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் Vlogs of RKT. ஸோ நான் vlog ஆரம்பிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் இவன் தான். என்னை எல்லாம் கமெண்ட்ல திட்டாதீங்க. இவன் பண்ற அப்துல் வந்து நீங்க இவன் தான் காரணம்னு நீ போட்டு இல்லை இருக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு 2 வருஷம் முன்னாடி இருக்குமா நீ அனுப்பின மெசேஜ் நவம்பர் 27 நல்லா ஞாபகம் இருக்குது. நவம்பர் 27 நைட்டு ஷிஃப்ட்டு முடிச்சு நவம்பர் 28 மார்னிங் என்ன பண்ணிட்டேன், பஸ்ஸில் போகும்போது தூங்கிட்டு சோழிநல்லூரில் இறங்க வேண்டியனா தாண்டி எங்கே இறங்கினே தெரிலடா. அப்புறம் ஷேர் ஆட்டோ பிடிச்சி துறைப்பாக்கம் போயிட்டேன். ஸோ துறைப்பாக்கத்துலேருந்து வீட்டுக்கு எந்த சைடு போகிறோன்னு தெரியல. ஸோ ஒருத்தட்ட கேட்டால் அவர் பஸ் ஸ்டாப் இதாமான்னு சொல்லி நிறுத்தினார். எங்கன்னா பிஎஸ்ஆர் மாலுக்கு ஆப்போசிட் ஸ்டாப்பு. ஸோ அங்கே நிற்கும் போது ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். என் வழியே தெரியல மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக தான் போட்டேன். அதுக்கு நம்ம ஆள் மெசேஜ் பண்ணார், யூ ஹேவ் ஃபவுண்ட் அ பாத் மேன், பி அ கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னாரு. ரைட்ரா. ஸோ அந்த மெசேஜ் என்கிட்ட இன்னும் இருக்குது. இதை நான் சேனல் ஆரம்பித்த உடனே லிங்க் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுறோன்னு சொன்னப்போ நிறையா சொன்னேன். அதுக்கு ஒன்று ஏதோ சொன்னான், நல்லா இருக்குது பண்ணி சூப்பராக பண்ணுன்னு சொல்லி சொன்னான். ஸோ மிக முக்கிய காரணம் இவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்னை ட்ரிகர் பண்ணி. பட்டு சில விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். 2 வருஷம் எடுத்துக்கிச்சு எனக்கு ஆரம்பிக்கிறதுக்கு. அந்த வார்த்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக எதனால அதை சொன்னேன், ஸ்டேட்டஸ் பார்த்த உடனே காலங்காத்தால ரிப்ளை பண்ணாம பாருங்க. எனக்கு அதான் ஆச்சரியமாக போச்சு. யூ ஃபவுண்ட் அ பாத் மேன், பி அ கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னா. நீ சொன்னது ஒரு காரணம் தான் முக்கியமாக. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது கூட நான் நிறைய பேரோட மெசேஜெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். ஆனால் உன் மெசேஜை மட்டும் நான் இன்னும் வச்சுருக்கேன். ஊதி விட்டாங்கிற மாதிரி. பட் ஓகே, நீ பண்ணதில் ஒரு நல்லது, என் கூட பண்ணதில் ஒரு நல்லது இதுதான். 2 நாளாக வந்து எனக்கு ஃபோன் பண்ணார், மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு. 2 நாளாக என்னாட்டி மீட் பண்ணவே முடியல. நேற்று நான் லீவு. அவ்வளோ பிஸியான ஆளாக மாறிட்டாரு அவர். கம்பெனிக்குள்ளாரே பிடிக்க முடியல அப்படிலாம் இல்லைங்க. நேற்று லீவு, சிக் லீவு. அதுக்கு முந்தின நாள் நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணேன் 4 மணிக்கு. அப்போ தான் இவன் உள்ளே வந்தால் நான் வெளில போனேன். இவன் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வெயிட் பண்ணியிருப்பேன். திடீர்னு கால் பண்ணி நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன். சரிடா, எந்த ஆஃபீஸ்லடா இருக்கேன்? நான் இந்த ஆஃபீஸ் பேர் சொல்லி இங்கே தான்டா இருக்கேன்னா. சரிடா நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், நாளைக்கு பார்ப்போன்னு. நேற்று ஃபோன் பண்ணேன், நேற்று என்னாடி வர முடியல. ஸோ இன்றைக்கி நானே வந்துட்டு ஃபோன் பண்ணேன், நான் இப்போ தான் வந்துட்டுருக்கேன்னா. சரி வந்து பார்த்து அவன் ஓடிசி போனான், நான் என் ஓடிசி போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு. எனக்கு இன்றைக்கி வேலை இல்லை, உனக்கும் வேலை இல்லை. ஆர்டர் பண்ண டீ வந்துருச்சு. மசாலா நார்மலு, அப்புறம் பிரெட் ஆம்லேட். டீயை கடிப்போம். எங்கள் வாழ்க்கையை வந்து டீயை குடிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி டீ குடிக்கிறதுலே போயிடுது. என்னடா டீலே ஓடிடுது வாழ்க்கை. மக்களே, ஆர்டர் பண்ணி 1/2 மணி நேரம் கழிச்சு பிரெட் ஆம்லேட் வந்துருக்கு. எப்படா இருக்குது பிரெட் ஆம்லேட்டு? அருமையாக இருக்குங்க. அருமையாக இருக்கா? அருமையாக இருக்குது. உப்புமா பார்த்தீங்கன்னா ஏங்க பிரெட் ஆம்லேட் எப்படிங்க இருக்குது? இன்னும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வரல. வந்தோடனே நம்மளால் வர டென்ஷனாக வரோம் அடிக்கடி. சொல்லி 10 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷத்துக்கு வர என்னை தட்டுறான். கேளு இருடா எடுத்துகிட்டு வரா. நீங்கள் டைமோட போடுங்க. நம்ம எப்போ ஆர்டர் பண்ணோம், எப்போ வந்துச்சுன்னு அப்போ தெரியும். ஆமாம், நாங்கள் ஒரு 4:30 ஆர்டர் பண்ணோம். 1/2 மணி நேரம் கழிச்சு வந்துருக்கு. 1/2 மணி நேரம் கழிச்சு. ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்குறப்போ என்ன டைம்னு தெரியாது. ஆர்டர் பண்ண டைம் 4:30 சாயங்காலம். ஓகேவா? டைம் 5:15. இப்போ எடுக்கிற டைம் 5:15. இன்னும் ஒரு இது வரல. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணோம். மசாலா ஃப்ரைஸா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாடா? நார்மல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். மசாலானா சாட் மசாலா அதை ஆட் பண்ணிப்பாங்க. அது வித்தியாசம் கிடையாது. நல்லா அமைதியாக இருக்குல்ல இடம்? நல்லா அமைதியாக தான் இருக்குது. ஸோ இல்லை மக்களே, இந்தமாரி வந்து விளையாட்டு பிள்ளைகள்லாம் வந்துட்டு பொண்ணுங்க கூட தான் வந்து வெளியில் போகணும்னு ஆசைப்படுவாங்க. பையன் இன்றைக்கி என் கூட வெளில வந்துடுவான். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க, அந்த மாதிரிலாம் நான் கிடையாது. அதனால் இல்லை, ரொம்ப நல்ல பையன்தான். நானும் ஒரு 7-8 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். வருவான், ஜாலியாக இருப்பான்,
சாப்பிட்டோமா சாப்பிட்டோமா சுத்தினோமா. அவ்வளோதான். அரியலூர்லயும் இப்படிதான் இருந்தோம். சென்னை வந்து நாங்க இப்படிதான் பிரெட் இருக்கோம். ஆம்லெட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பிரெட் ஆம்லெட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். வேற முன்னேற்றங்கள் எதுவும் எதுவுமே இல்லை. முன்னேற்றங்கள் எதுவுமே இல்லை. அதேதான் நம்ம வாழ்க்கை ஒரு எம்என்சில இருந்து இன்னொரு எம்என்சி இப்படியே போயிடுச்சுங்க. எம்என்சிகளே சுத்திட்டு இருக்கோம். இல்ல, நான் ஒண்ணுலயே தான் இருக்கேன். நீ தான் ரெண்டாவது வந்துட்ட. அடுத்து நீங்களும் மாறிடுவீங்க. மாறுறதுக்கான வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நீ சொன்ன பழிச்சிருக்குறா ப்ளீஸ், அதையும் நல்லா சொல்லு. இவன் சொன்னது நிறைய நடந்துச்சு என் வாழ்க்கையில. நீ சொன்ன இதுவும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு வேற ஒரு கம்பெனி போயிட்டு அது கம்பெனியே vlog பண்ணுவாரு. இப்போ இருக்கிற கம்பெனில அதுல அது ஒரு ஸ்ட்ரிக்ட்ங்கறனால உள்ள எதுவும் பண்ண முடியல. சோ கூடிய சீக்கிரம் வந்து மாறணும். ஆமா, நீ சொல்லு. எம்என்சியோட ஆபீஸ் டூர் போடுவாரு. எல்லாரும் வராதீங்க. போயிட்டு என்ன வீட்டு டூரே போடலப்பா. நீ என்ன ஆபீஸ் டூர் போயிட்ட? அதுதான் போடுங்க. இப்போ பஸ் போகும்போது சென்னையோட எம்டிசி பஸ் வந்துட்டு ஒரு டூர் போடுவாரு. அது நல்லா இருக்கும். அது பாருங்க. எம்டிசி தானே? எம்டிசி தான். ஏசி பஸ் புதுசா விட்டுருக்காங்க. ஏய் நல்லா இருக்குடா அந்த ஏசி பஸ். குளுன்னு இருக்கு. போய் பார்த்திருக்கியா? நம்ம எதுக்கு பஸ் எல்லாம் இந்த இருக்கிற வீட்டு மகளே. இவன் வீடு வந்து ஆஃபீஸ்க்கும் இவன் வீட்டுக்கும் 10 நிமிஷம் தான். ஆர்டர் பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. ஓகே தேங்க்யூ மகளே. இதோ ஆர்டர் பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு வந்துடுத்து. சரிப்பா காசு பிடி. இதுக்கு ஒரு வச்சு மேனே சார். நான் ஆர்டர் பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு வந்துடுச்சு. பிரெட் ஆம்லேட் 1/2 மணி நேரம் கழிச்சு வந்துச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு 3/4 மணி நேரம் கழிச்சு வந்துடுச்சு. ஓகே அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் வந்துட்டு முன்னோடியாக இருந்து நான் என்னடா நான் என்னடா பண்ண முடியும்? என் ப்ராஜெக்ட் நானா ஏதாவது கேட்டு சொல்லலாம். பழைய கம்பெனிலாம் எக்ஸல் சீட் அப்டேட் பண்ணால் போதும். இங்கெல்லாம் வந்து நீ மெயில் போட சொல்கிறாங்க, பர்மிஷன் வாங்க சொல்கிறாங்க, போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணணும். அவ்வளோ இந்த மாதிரி நிறைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு இங்கே வச்சுருக்காங்க. அதுதான் கொஞ்சம் புதுசு நம்மளுக்கு. ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸை நல்லா வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கணும். சூடாக இருக்குது. அதனால தான் இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கணும்ல. ஆடிச்சுன்னா நார்மல் ஆகிடும். அப்படியா? ரொம்ப சூடாக இருக்கனால அதான் நினச்சிட்டு நான் ஏதோ கம்மிட்டடாக சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்கிறா தெளிவா. கரெக்டாக தாங்க நீங்கள் நினச்சிருக்கீங்க. வந்துட்டு கம்மிட்டடு வெளியில் வந்துட்டு சிங்கிள் பையன் சொல்லிட்டு இருக்காப்புல. ஆமாம், அவங்களெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் அவங்களை வந்துட்டு சிங்கிள்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காப்புல. மக்களே நான் கம்மிட் ஆயிருந்தேன்னா நானே ஓப்பனாக சொல்லிடுவேன். அவங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்துட்டு vlog போடுவார். ஆமாம், நீங்கள் கவலைப்படாது. இன்னும் விரைவில் வந்து நீ சொல்கிறதெல்லாம் நடக்குதுப்பா. இந்தமாரி நல்லதாக 4 விஷயம் சொல்லு. என் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கட்டும். சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லு. சீக்கிரம் செட்டில் ஆகணும்னு சொல்லு. கல்யாணம் பண்ணிடுவாரு. ஆளும் பார்த்துட்டாரு. உங்களுக்கு நீங்கள் வந்து ரிவீல் பண்ணுவார் ஒரு நாள். கவலைப்படாதீங்க. ரிவீல் பண்ணுற அன்னைக்கு நான் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த சைட்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வர்றதில்ல. வருங்க பொறுமையாக இருக்கணும். நம்ம என்னடா இன்னும் கிடையாதுப்பா. வந்தோமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டோமா அப்படியே போயிடுறோம். ஆஃபீஸில் போனோமா, பஞ்சு போனோமா, சம்பளத்தை வாங்கினோமா, வீட்டுக்கு போனோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா, அவ்வளோதான். அப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை. என் வாழ்க்கை அதோட மோசமாக போகுது. நீ வேற ஏதாவது ஒரு காலம் வரும். அவ்வளோதான். காலம் வரப்போ நம்ம சொல்லிட்டே இருப்போம். இதோட கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். அவ்வளோதான். ஸோ வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ அண்டர் தென் இட்ஸ் பேக் ஃப்ரம் மார்க்கெட் அண்ட் ஜிகே. நீங்கள் நினைக்கிற ஜிகே இல்லை, வேறு ஜிகே. ஆமாம். ஸோ பிரவீன் ஜிகே, டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு vlogs of RK TV அண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பை 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 பை.